ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் சாமானியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். With extraordinary powers, சாமானியன். நடிகர் ராமராஜன் அவர்கள் வந்து அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட படங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டிவியில் போடும்போது கூட அவ்வளோ போர் அடிக்காமல் சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக வந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்ப்போம். ராமராஜன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து கதை நகருது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு வேலையாக போகிறாரு. அது என்ன ஒர்க்காக போகிறாரு, அதுக்கப்புறம் அந்த பேங்க்குள்ளே போய் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு கும்பல் அந்த இடத்துக்கு வந்து பேங்கை ஹைஜாக் பண்ண வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கும்பல் ஹைஜாக் பண்ணிச்சா இல்லை இந்த ராமராஜன் அவர்கள் ஹைஜாக் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைஜாக் பண்ணதுக்கான காரணம் என்ன, பேங்க்கில் கடன் வாங்கக்கூடியவங்க இஎம்ஐ கட்டுறதுனால என்னென்ன இன்னல்கள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒருத்தன் பொங்கி எழுந்து சாமானியனில் ஒருத்தன் பொங்கி எழுந்து அதை வந்து தட்டி கேட்குறான். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த ராமராஜன் அவர்களில் ஓவர் பில்டப் காட்டி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராமராஜன் அவர்கள் வந்து நார்மலாக ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கும். ராமராஜன் ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறோம். ஸோ அவரை வந்து ரொம்பவே பில்டப் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காகவே சில காட்சிகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ராமராஜன் ரசிகர்களுக்கே அது பிடிக்காமல் இருக்கலாம், அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதையை வந்து நம்மளோட ஒன்றி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படமும் வந்து கதையை வந்து ரொம்ப பழைய ஒரு கதையை எடுத்திருக்காங்க. அந்த கதையோட கரு நல்லாவே இருந்தாலும் அதை வந்து இது தெளிவாக வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே கொஞ்சம் கொலாப்ஸாக கொண்டு போய் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ராமராஜன் அவரோட சில காட்சிகளை பார்க்கும்போதே அவர் தெரியுது, அவரோட ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறார். அவர் வயசானது ரொம்பவே தெரிய வருது. ஸோ இது வந்து ராமராஜன் அவரோட 45வது திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்க போகிறேன்ற வேறு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது இன்னும் நல்ல ஒரு கதையையும் திரைக்கதையும் தேர்ந்தெடுத்து தெளிவாக நடிங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறோம், பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.